जानकीकान्तस्मरणं जय जय राम राम राजा रामचंद्रमूर्ति की जय. ஸ்ரீ வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 52வது சர்க்கம் பார்க்க போகிறோம். இந்த சர்க்கத்தில் விஸ்வாமித்திரருக்கு வசிஷ்டர் கொடுக்குற விருந்தோம்பலை பற்றி பார்க்க போகிறோம். விபஞ்சாஷ சர்க்கக ஸ்லோகம் 1. तं दृष्ट्वा परमप्रीतो विश्वामित्रो महाबलः प्रणम्य विधिना वीरो वसिष्ठं जपतां वरम्. தவசிகளில் சிறந்தவரான வசிஷ்டரை பார்த்ததும் மிகவும் திருப்தியடைந்த பலவானான விஸ்வாமித்திரர் முறைப்படி அவரை வணங்கினார். ஸ்லோகம் 2. ஸ்வாகதம் தவ சேத்யுக்தோ வசிஷ்டேன மகாத்மனா ஆசனம் சாஸ்ய பகவான் வசிஷ்டோ வியாதிதேஷத்ஹ. உங்கள் வரவு நல்வரவாகுதா என்று வரவேற்ற வசிஷ்டர் அவருக்கு ஒரு ஆசனம் போடும்படி சிஷ்யர்களுக்கு உத்தரவிட்டார். ஸ்லோகம் 3. உபாவேஷ்டாய ச ததா விஸ்வாமித்ராய தீமதே யதா நியாயம் முனிவரக பலமூலான்யுபாகரத். புத்திமானாகிய விஸ்வாமித்திரர் சௌகரியமாக ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டதும் முறைப்படி அவருக்கு பழம் கிழங்கு முதலியன கொடுத்து உபசரித்தார் முனிவர். ஸ்லோகம் 4. பிரதிக்ருஹ்ய ச தாம் பூஜாம் வசிஷ்டாத்ரஜ சத்தமஹ தபோ அக்னிஹோத்ர சிஷ்யேசு குஷலம் பர்யப்ருச்சத. வசிஷ்டர் அளித்த உபச்சாரங்களை ஏற்றுக்கொண்ட நல்லரசர் அவரிடம் தவம், அக்னிஹோத்திரம், சிஷ்யர்கள் நலன் பற்றி விசாரித்தார். ஸ்லோகம் 5. விஸ்வாமித்ரோ மகாதேஜா வனஸ்பதி கணே ததா சர்வத்ர குஷலம் பிராக வசிஷ்டோ ராஜசத்தமம். பராக்கிரமசாலியான விஸ்வாமித்திரர் ஆசிரமத்தில் உள்ள தாவரங்கள் நல்ல முறையில் உள்ளனவா என்று கேட்டபோது எல்லாம் நலமே என்று மன்னருக்கு பதில் கூறினார் வசிஷ்டர். ஸ்லோகம் 6. சுகோபவிஷ்டம் ராஜானம் விஸ்வாமித்ரம் மகாதபக பப்ரச்ச ஜபதம் ஸ்ரேஷ்டோ வசிஷ்டோ பிரஹ்மணஸ்சுதக. ஆசனத்தில் சௌகரியமாக வீற்றிருக்கும் விஸ்வாமித்திரரை பார்த்து பிரம்மாவின் மைந்தரும் தவசிகளில் சிறந்தவருமான வசிஷ்டர் குசலம் விசாரிக்க தொடங்கினார். ஸ்லோகம் 7. கச்சித்தே குஷலம் ராஜன் கச்சித் தர்மேன ரஞ்சயன் பிரஜாபாலயசே வீர ராஜவிருத்தேன தார்மிக. மன்னரே, நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? அறநெறி தவறாதவரே, நியாய முறையிலான ஆட்சியினால் மக்களை மகிழ்ச்சியுடன் வைத்திருக்கிறீர்களா? அரசரே, மன்னருக்குரிய நெறிமுறைப்படி மக்களை காப்பாற்றுகிறீர்களா? ஸ்லோகம் 8. கச்சித்தே சம்பிருதா பிருத்யாக கச்சித் திஷ்டந்தி ஷரசனே கச்சித்தே விஜிதா சர்வே ரிபவோ ரிபசூதனக. உங்களுடைய வேலைக்காரர்களுக்கு போதுமான பொருள் கொடுத்து ஆதரிக்கிறீர்களா? அவர்கள் உங்கள் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறார்களா? எதிரிகளை மாய்ப்பவரே, உங்களுடைய எதிரிகள் எல்லோரையும் வென்றுவிட்டீர்களா? ஸ்லோகம் 9. கச்சித் பலேஷு கோஷேஷு மித்ரேஷு ச பரந்தப குஷலம் தே நர வியாக்ர புத்திர பௌத்ரே தவானக. குற்றமற்றவரே, உங்களுடைய சேனை, கருவூலம், நண்பர்கள், புதல்வர்கள், பேரர்கள் எல்லோரும் நன்றாக இருக்கிறார்களா? ஸ்லோகம் 10. சர்வத்ர குஷலம் ராஜா வசிஷ்டம் பிரத்யுதாஹரத் விஸ்வாமித்ரோ மகாதேஜா வசிஷ்டம் வினயான்விதக. தேஜஸ்வியான விஸ்வாமித்திரர் பணிவோடு கூடியவராக தாங்கள் கேட்டபடி எல்லாம் நலமே என்று வசிஷ்டருக்கு பதில் சொன்னார். ஸ்லோகம் 11. கிருத்வோபௌ சுச்சிரம் காலம் தர்மிஷ்டோதா கதா சுபாக முதா பரமய யுக்தோ பிரியேதாம் தௌ பரஸ்பரம். அறம் தவறாதவர்களான அவ்விருவரும் நெடுநேரம் பல செய்திகளை பேசி அளவலாவி மகிழ்ந்தார்கள்.
அதனால் அவர்களிடையே பிரியம் அதிகமாயிற்று. ஸ்லோகம் 12. ததோ வசிஷ்டோ பகவான் கதாந்தே ரகுநந்தன விஸ்வாமித்ரமிதம் வாக்கியம் உவாச்ச பிரகசன்னிவ. ரகுநந்தனே, பேச்சு நிறைவடையும் தருணத்தில் பகவான் வசிஷ்டர் சற்றே சிரித்தாற்போல் விஸ்வாமித்திரரை பார்த்து கூறினார். ஸ்லோகம் 13. ஆதித்யம் கர்த்துமிச்சாமி பலஸ்யாஸ்ய மகாபல தவ சைவா பிரமேயஸ்ய யதார்ஹம் சம்பரதீச்ச மே. பேராற்றல் உடையவரே, நான் எல்லையற்ற பிரபாவமுடைய உங்களுக்கும் உங்களுடைய சைன்யத்திற்கும் அவரவர்களுக்கு உரிய முறையில் உணவளிக்க விரும்புகிறேன். ஸ்லோகம் 14. சத்ரியாம் து பவானேதாம் பிரதீட்சது மயோத்யதாம் ராஜன் ஸ்வமதிதி ஸ்ரேஷ்டக பூஜனீய பிரயத்னதக. மன்னரே, நீங்கள் முக்கியமான விருந்தினர், மிகவும் சிரத்தையுடன் கௌரவிக்கப்பட வேண்டியவர். அதனால் என்னுடைய விருந்தோம்பலை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவே வேண்டும். ஸ்லோகம் 15. ஏவமுக்தோ வசிஷ்டேன விஸ்வாமித்ரோ மகாமதிஹி கிருதமித்ய அப்ரவீத் ராஜா வுஜா வாக்யேன மே த்வயா. வசிஷ்டர் இவ்வாறு கூறியதும் பேரறிவு படைத்த விஸ்வாமித்திரர் தாங்கள் உணவு கொள்ள வேண்டும் என்று சொன்னதே உண்மையாக உணவு அளித்ததற்கு சமானமாக கொள்கிறேன். ஸ்லோகம் 16, 17. பலமூலேன பகவன் வித்யதே யத்தவாஸ்ரமே பாத்யேனாச்சமனீயேன பகவத்தர்ஷினேன ச சர்வதா ச மகாப்ராஞ்ய பூஜார்ஹேன சுபூஜிதः கமிஷ்யாமி நமஸ்தேஸ்து மைத்ரேன இச்சஸ்வ சக்ஷுஷா. பகவானே, தங்கள் ஆசிரமத்தில் கிடைக்கக்கூடிய பழங்கள் கிழங்குகள் கொடுத்து வாத்தியம் ஆசமணியம் முதலியவற்றால் உபசரித்து எனக்கு தரிசனம் தந்து இப்படியெல்லாம் உயர்ந்த முறையில் என்னை கௌரவித்திருக்கிறீர்கள். தங்களுக்கு நமஸ்காரம். சென்று வருகிறேன். தோழமை தோன்ற கண்களால் பாருங்கள். என்னை ஆசீர்வதியுங்கள். ஸ்லோகம் 18. ஏவம் ப்ருவந்தம் ராஜானம் வசிஷ்ட புனரேவகி நியமந்த்ரயத தர்மாத்மா புனருத்தாரதி. அரசர் இவ்வாறு மறுத்து சொன்னதும் தர்மாத்மாவும் விஷால மனமும் உடைய வசிஷ்டர் மீண்டும் மீண்டும் வற்புறுத்தினார். ஸ்லோகம் 19. பாடமேத்யேவ காதேயோ வசிஷ்டம் பிரத்யுவாச்சः யதா பிரியம் பகவதஸ் ததாஸ்து முனி சத்தம. காதியின் புத்திரர் சரி என்று பதில் சொன்னார். முனிவரே, தங்கள் விருப்பப்படியே ஆகட்டும். ஸ்லோகம் 20. ஏவமுக்தோ மகா தேஜா வசிஷ்டோ ஜபதாம்பரக ஆஜுஹாவ தத பிரீதக கல்மாஷிம் தூத கல்மஷக. இவ்வாறு விஸ்வாமித்திரர் கூறியதும் ஜபம் செய்பவர்களுள் சிறந்தவரும் மாசுமருவற்றவருமான வசிஷ்டர் மனம் மகிழ்ந்து காமதேனுவை அழைத்தார். ஸ்லோகம் 21, 22, 23. ஏஹ்யேஹி ஷபலே க்ஷிப்ரம் ஷ்ருணு சாபி வச்சோ மம சபலஸ்யாஸ்ய ராஜர்ஷே கர்த்தும் யவசிதோஸ்ம்யஹம் போஜனேன மகார்யேன சத்காரம் சம்விதத்ஸ்வ மே யஸ்ய யஸ்ய யதா காமம் க்ஷத்ரசேஷ்வபிபூஜிதம் தத் சர்வம் காமதுக்ஷிப்ரம் அபிவர்ஷ கிருதே மம ரசேனான்னேன பானேன லேஹ்யசோஷேன சம்யுதம் அன்னானாம் நிச்சயம் சர்வம் ஸ்ருஜஸ்வ ஷபலேத்வர. காமதேனுவே, வா வா, நான் சொல்வதை கவனமாக கேட்டு உடனே செயல்படு. படைகளுடன் கூடிய இந்த ராஜரிஷிக்கு மிகவும் உயர்ந்த உணவு வகைகளை அதிதி சத்காரம் செய்ய முற்பட்டிருக்கிறேன். என்னுடைய இந்த விருப்பத்தை நீ பூர்த்தி செய்ய வேண்டும். விரும்பியவற்றை வழங்குபவளே, யார் யாருக்கு என்னென்ன விருப்பமோ அவை எல்லாவற்றையும்
அறுசுவை உணவு வகைகளையும் எனக்காக இப்பொழுதே பொழிந்து தருவாய். சுவையுள்ள உணவு பானங்கள், நக்கியும் கடித்தும் சாப்பிடக்கூடிய பதார்த்தங்கள் மற்றும் பல வகை அன்னங்களின் குவியல்கள் ஆகிய இவை எல்லாவற்றையும் விரைவில் உற்பத்தி செய்து தருவாயாக. இவ்வாறாக பாலகாண்டத்தின் 52வது சர்க்கம் முடிவடைகிறது. ஜானகீகாந்தஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராமா. ராஜா ராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய்.